சிரிப்புடன் கலந்த சினிமா செய்திகளை தினசரி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு கக்க. ரஞ்சித் இயக்கத்துல பிரம்மாண்டமா எடுத்திருக்க படம் தான் தங்கலான். இது ரியல் லைஃப் கேஜிஎஃப் தழுவி எடுக்கப்பட்டிருக்க படம். எல்லாம் முடிஞ்சு இந்த இயர் ஏப்ரல்ல ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த படத்தோட ப்ரொடியூசர் தனஞ்சயன் படம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தங்கலான் ரிலீஸ் டேட்டை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் என்னெல்லாம் பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. லியோ பார்ட் 2 விஜயன் அரசியல் போன அப்புறம் எல்லாருக்கும் வந்த முதல் கேள்வி. ஏன்னா எல்லாரும் ஆவலா போய் பார்த்த படத்துல ஃபேக் பிளாஷ்பேக்கை வச்சு நம்மளை ஏமாத்தி போட்டாங்க. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாத்திட்டோம்டா. அப்போ உண்மையான கதை என்னன்னு சொல்லுங்க, தலை வெடிச்சிரும் போலன்னு எல்லாரும் லோக்கினா கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் எடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்காராமா. பட் விஜயனோட கோல் விஷன்ல வேற திசையை நோக்கி இருக்கு. சப்போஸ் ஃபியூச்சர்ல அவரே பண்ணலாம்னு சொல்லி கேட்டாருன்னா கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி விடுங்க. வந்ததுக்கு அப்புறம் போ வந்துருவாங்க சார். எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? எங்கடா ஓடுற? வேலை இருக்கு எனக்கு. இதுல லோக்கினா கிட்ட ஹாலிவுட் சூப்பர் ஹீரோஸ்ல எந்தெந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த தமிழ் ஆக்டர்ஸ்க்கு கொடுப்பீங்கன்னு கேட்டப்போ என்ன சொன்னாருன்னா, பேட்மேன் ரஜினி சாராமா, சூப்பர்மேன் கமல் சாராமா, அயன்மேன் விஜய் அண்ணாவாமா, ஜோக்கர் எஸ்.ஜே. சூர்யா சாராமா, ஹார்லி குயின் ராஷ்மிகாவாமா, வுல்வரின் அர்ஜுன் சாராமா, ஸ்பைடர்மேன் ஃபகத் ஃபாசிலாமா, ராஸ்காச் விஜய் சேதுபதி அண்ணாவாமா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா. தலைவர் விஜய் அண்ணாவோட கட்சி பேர்லயே இக்கு போடாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு வச்ச குற்றச்சாட்டை ஏத்துக்கிட்டு ஓவர் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல. கண்ட மேனிக்கு இக்கு போட்டு தள்ளி இருக்காங்க. கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல, உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா, போடா போய் சாப்பிடா போடா. கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு அடுத்து பெருமை சேர்க்கிற விதமா கூழாங்கல் படம் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆன டைரக்டர் PS வினோத்ராஜ் அடுத்து சூரிய அண்ணாவையும் அண்ணா பெண்ணையும் வச்சு இயக்கியிருக்க படமான கொட்டுக்காளி இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலான பெர்லின்ல திரையிடப்பட்டிருக்கு. பெர்லின்ல கோட் சூட் போட்டு தெரிஞ்சாலும் படம் திரையிடும் போது நம்ம தமிழ் அடையாளமான வேஷ்டி சட்டையில போய் பாராட்டு பெற்றிருக்காங்க. வழக்கமா எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல சம்பந்தமே இல்லாம சண்டை போடுவாங்கல்ல, அதே மாதிரி நேத்து எவன் ஆரம்பிச்சு வச்சான்னு தெரியல, கோலிவுட சாம்பார்வுட்னு டோலிவுட் திட்ட, டோலிவுட கோலிவுட் பிஜிஎம் வச்சு பொழந்து கட்ட. இதுல குறுக்கால வந்த பாலிவுட் ஜவான் பிஜிஎம் அனிருத் போட்டதுன்னு கூட தெரியாம கோலிவுட் ஃபேன்ஸ் கிட்டே போய் இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டு காட்டுங்கடான்னு சண்டை கிழத்து இருக்காங்க. என்ன இங்க கூட்டம்? என்ன உங்களுக்கு பிரச்சனை? அடிச்சனா ராஸ்கல் யார் நடத்த மச்சனையும் தெரியாது எனக்கு. கங்குவா மூவியோட எடிட்டிங் ப்ராசஸ் லாஸ்ட் 3 டேஸா பயங்கரமான ஒர்க் போயிட்டு இருந்துச்சாமா. அதோட பலனா எடிட் பண்ண அவுட்புட் தரமான சம்பவமா வெளியே வந்திருக்குன்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. ஜெயிச்சிரு மாறா இல்லன்னா அவ்வளவு சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு.